ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா அடுத்த வாரத்தில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்ணம்மாவோட கையில் அடிபட்டிருக்கிறதுனால கண்ணம்மாவால் சமையல் பண்ண முடியலை. அதனால சௌந்தர்யா மல்லிகா அக்கா கிட்டக்க சொல்லி சமையல் பண்ணி டீச்சர்ஸ்க்கு கொண்டு போகிறாங்க. லஞ்ச் டைமில் எல்லா டிஃபன் பாக்ஸையும் சௌந்தர்யா கொண்டு போகிறாங்க. ஹேமாவும் லக்ஷ்மியும் இப்போ அவங்க வராங்க, அவங்க கிட்டக்க கொடுத்து எல்லா டீச்சர்ஸ்க்கும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா. அந்த டைமில் பாரதி இப்போ அவங்க வராரு, என்னோட பொண்ணை இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்லிட்டு இருக்கிறீங்கம்மா, ஏமா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கோவப்பட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அடுத்ததான் லக்ஷ்மி கண்ணம்மா கிட்ட கேட்குறாங்க, நான் எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தேம்மா அப்படின்னு கேட்குறாங்க. நீ பிறந்த ஹாஸ்பிட்டலை இடித்து இப்போ சூப்பர் மார்க்கெட் கட்டிட்டாங்க அப்படின்னு கண்ணம்மா போய் சொல்கிறாங்க. சரிம்மா, எனக்கு யாருமா டெலிவரி பார்த்த டாக்டர் யாருமா அப்படின்னு கேட்குறாங்க லக்ஷ்மி. அவர் அமெரிக்கா போயிட்டாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க கண்ணம்மா. அடுத்ததான் லக்ஷ்மி பாரதியோட வீட்டுக்கு போகிறாங்க. பாரதி கிட்ட கேட்குறாங்க, அங்கிள் நான் 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டலில் பிறந்தேன், அந்த ஹாஸ்பிட்டலை இடித்து இப்போ சூப்பர் மார்க்கெட் கட்டிட்டாங்க, அங்கேருந்த டாக்டர் கூட இப்போ அமெரிக்கா போயிட்டாராம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன டீட்டெயில்ஸை வச்சு அந்த டாக்டர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியுமா பாரதி மாமா, அவங்கக்கிட்ட இருந்து என்னோட பர்த் சர்டிஃபிகேட் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உன்னோட பர்த் சர்டிஃபிகேட்டை எதுக்காக கேட்குறேன் அப்படின்னு பாரதி கேட்குறாரு. லக்ஷ்மி சொல்கிறாங்க பாரதி கிட்டக்க, எங்களோட டீச்சர் சொன்னாங்க மாமா, பர்த் சர்டிஃபிகேட்டில் எல்லாரோட அப்பாவோட பேர் அட்ரஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அது எனக்கு கிடச்சிச்சின்னா என் அப்பா யார், அவரோட அட்ரஸ் என்னன்னு நான் தெரிஞ்சுப்பேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மி. அது கேட்ட உடனே பாரதிக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது, அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ரவுடி அப்படின்னு சொல்லிடுறாரு. லக்ஷ்மியும் மனசு வருத்தப்பட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. சௌந்தர்யா கண்ணம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பாரதி கிட்டக்க லக்ஷ்மி பேசினதை பற்றி சொல்கிறாங்க. கண்ணம்மாவும் இப்போ லக்ஷ்மி கிட்டக்க சண்டை போடுறாங்க. என்கிட்டக்க அப்பா பற்றி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எதுக்காக அவரை பற்றி விசாரிக்கிற எல்லார்கிட்டையும் அப்படின்னு கேட்குறாங்க. உன் ஃப்ரெண்டோட அம்மா போலீஸாக இருக்கிறாங்கல்ல, அந்த போலீஸ்காரங்க கிட்டக்க நீ விசாரிச்சிருக்கிற, சித்தியோட அப்பா கிட்ட விசாரிச்சிருக்கிற, அது போக பாரதி மாமா கிட்ட கேட்டிருக்க, எதுக்காக இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு கோபப்படுறாங்க. ஏன் உனக்கு நான் இல்லையா, நான் உன் மேலே பாசமா இல்லையா, இல்லை நான் உன்னை நல்லா பார்த்துக்க மாட்டேன் நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. லக்ஷ்மி சொல்கிறாங்க, நான் அப்படி நினைக்கவே இல்லைம்மா, எல்லாருக்குமே அம்மா இருக்கிறாங்க அப்பா இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு மட்டும் ஏமா அப்பா இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஹேமாவுக்கு அப்பா இருக்கிறாங்க, ஏன் அவங்க அப்பாவுக்கு கூட அப்பா இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு மட்டும் இல்லையேம்மா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொன்னாலும் பரவாயில்லம்மா, நான் அப்பா எங்கே இருக்கிறாரு அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சே தீருவேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மி. லக்ஷ்மிக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு தெரியாமல் கண்ணம்மா அழுறாங்க. கண்ணம்மா கிட்டக்கா லக்ஷ்மி சொல்கிறாங்க, நீ ஏமா அழுற, நான் உன் மேலே கோபப்பட்டு பேசிட்டேன்னு நினைக்கிறியாம்மா, எனக்கு உன் மேலே எந்த கோபமும் கிடையாதுமா, ஏன் சொல்லப்போனால் எனக்கு அப்பா மேலே கூட கொஞ்சம் கூட கோபம் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அப்பா கூட சேர்ந்து இருக்கணும்னு ஆசையாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மி. அடுத்ததாக ஹேமாவை கூட்டிகிட்டு பாரதி ஸ்கூலுக்கு வந்துட்டுருக்கிறாரு. ஹேமா பாரதி கிட்டக்கா சொல்கிறாங்க, எங்களோட டீச்சர் சொன்னாங்க டாடி, எல்லா குழந்தைகளுக்கும் அவங்களோட அப்பா தான் ஹீரோ அப்படின்னு சொன்னாங்க, எனக்கும் நீங்கள் தான் ஹீரோ டாடி அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமா. ஆனால் பாவம் லக்ஷ்மிக்கு அவளோட அப்பா இல்லைல்ல டாடி, அவர் எப்போ தான் வருவார் அப்படின்னு கேட்குறாங்க. பாரதி சொல்கிறாரு, லக்ஷ்மியோட அப்பா இனிமேல் எப்போதுமே வரமாட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. ஹேமாவை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு பாரதி போயிடுறாரு. அதுக்கப்புறமா ஹேமா கண்ணம்மா கிட்டக்க பேசுகிறாங்க. லக்ஷ்மி அப்பா இனிமேல் வரவே மாட்டாராமே அப்படின்னு சொல்கிறாங்க. உன்கிட்ட யார் சொன்னது ஹேமா அப்படின்னு கண்ணம்மா கேட்குறாங்க. என்னோட டேடி தான் சொன்னார் சமையலம்மா, இனிமேல் லக்ஷ்மியோட அப்பா வரவே மாட்டாருன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்ட உடனே கண்ணம்மாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. ஹேமா சொல்கிறாங்க கண்ணம்மா கிட்டக்க, லக்ஷ்மி ரொம்ப பாவம் சமையலம்மா, அவள் அப்பா கண்டிப்பாக வந்துடுவார் அப்படின்னு அவள் தேடிக்கிட்டே இருக்கிறான், ஆனால் அவகிட்டக்க சொல்லிருங்க சமையலம்மா, அவளோட அப்பா வரவே மாட்டாருன்னு அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமா. கண்ணம்மா மனசில் நினைக்கிறாங்க, உன்னோட அப்பா தான் லக்ஷ்மிக்கும் அப்பா, நீங்கள் 2 பேருமே எங்களோட குழந்தைங்க, அது உங்ககிட்டக்க சொல்ல முடியாத சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்குறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.